கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்எஸ் ஆஃபீஸ் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். மொபைலில் எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும், அதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் யூசஸ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போது எம்எஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆஃபீஸ் போட்டிருக்குங்க பாருங்கள், அதான் எம்எஸ் ஆஃபீஸோட லோகோ. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது எம்எஸ் ஆஃபீஸோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் டைப் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன்இன் கேட்கும். சைன்இன் வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததும் இப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ப்ளஸ் மார்க் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஃபார்ம்ஸ்னு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு எதில் ஒர்க் பண்ணணுமோ அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வேர்டு இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். வேர்டு உள்ள போன வந்து பிளாங்க் டாக்குமெண்ட்டும் இருக்கும். நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் டெம்ப்ளேட்டோடும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணி காட்டுறேன். பிளாங்க் டாக்குமெண்ட் போனதும் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நார்மலாக ஒரு வேர்டை நம்ம லேப்டாப்பில் ஒரு வேர்டில் எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இந்த ஆப்பில். ஸோ போயிட்டு நம்ம ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ இதில் என்ன அப்ளை பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ போல்டு வேணும்னா போல்டு வச்சுக்கலாம், இட்டாலிக் வேணும் இட்டாலிக் வச்சுக்கலாம், அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கலர் இருக்குது, இந்த ஏ போட்டிருக்கு பாருங்கள், அதான் ஃபாண்ட் கலர். நம்ம அது வேணும்னா அதுவும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதே இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே ஏரோ மார்க் மாதிரி ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், அது கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம லேப்டாப்பில் வேலை ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதில் இருக்குள்ள டேப்ஸ் அது எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும். ஸோ ஹைலைட் இருக்குது, ஃபாண்ட் கலர் இருக்குது, கிளியர் ஃபார்மேட்டிங் கூட இருக்குது. புல்லட்ஸ் வேணும்னா புல்லட்ஸும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு இங்கே ஒரு பல்ப் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனோம்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம சர்ச் பண்ணணுமோ நம்ம வந்து சர்ச் பண்ணி அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ இன்சர்ட் டேபிள்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இதை கொடுத்து நம்மளுக்கு ஒரு டேபிள் அப்படின்னா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ரைட் ஆர் லெஃப்ட்டில் எனக்கு ஒரு காலம் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா இங்கே ரைட் அண்ட் லெஃப்ட் போட்டு ஒரு டேபிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எனக்கு காலம்ஸ் க்ரியேட் ஆகும். அதேமாதிரி மேலே இல்லாட்டி கீழே எனக்கு ஒரு ரோ க்ரியேட் ஆகணும் அப்படின்னா மேலே க்ரியேட் ஆகணும்னா இங்கே அப் ஏரோ மார்க் போட்டிருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா மேலே க்ரியேட் ஆகும். இங்கே கீழே க்ரியேட் ஆகணும்னா இங்கே டவுன் ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா கீழே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெர்ஜ் செல்ஸ் இருக்குது, டெலிட் ஆப்ஷன் இருக்குது, ஸோ வந்துட்டு ஷேடிங் இருக்குது, அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ அதான் லேப்டாப்பில் நம்ம வேர்டில் ஒர்க் பண்ணோம்னா அது எல்லாமே வந்துட்டு இதுவுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு சேவ்னு இருக்குது பாருங்கள், அதில் போய் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஆட்டோ சேவ் போட்டு ஆனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோ சேவ் தான், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு சேவ் ஆயிரும். ஸோ எப்படி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமா, இதை விட்டு ஜஸ்ட் நம்ம வெளியே வந்தாவே போதும். இதை விட்டு நம்ம ஜஸ்ட் வெளியே வந்துட்டோம்னாவே பார்த்தோம்னாவே தெரியும், இங்கே ஹோம் பேஜ்லேயே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதிலே இந்த 3 டாட்ஸை கொடுத்து நம்ம ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து ஷேர் கொடுத்து ஷேர் அஸ் அட்டாச்மெண்ட்டு கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டாகவும் சென்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து எங்கே சென்ட் பண்ணணுமோ அது வந்து காட்டும். வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கலாம், டெலகிராம் இந்த மாதிரி வந்து அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, நீ வந்து வேர்ட்லேருந்து பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், பிடிஎஃப்லேருந்து வேர்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இதை வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸல் பார்ப்போம். எக்ஸலும் அதே மாதிரி தான், எக்ஸலில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பவர் பாயிண்ட்லேயுமே பிளாங்க் ப்ரெசன்டேஷனும் இருக்கும், டெம்ப்ளேட்டோடு இருக்கும். இதில் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே பிளாங்க்கும் கொடுத்துருப்பாங்க, அதுமாதிரி டெம்ப்ளேட்டோடும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் காட்டுறேன்.
இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு காலேஜில் ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நீங்கள் இதிலே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு இதில் ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்லைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் மார்க் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதேமாரி நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணணுமோ அந்த ஸ்லைடை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இமேஜ் மாதிரி அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து அங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நம்ம டன் கொடுத்து நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம இமேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். சேம் அதே மாதிரியே போயிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. ஆட்டோமேட்டிக்காகவே எதுவுமே சேவ் ஆகிடும். ஆட்டோ சேவில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு வெளியே வந்தீங்கன்னாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். இது நீங்கள் ப்ளே பண்ணணும்னா கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நான் முன்னால் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனால் ப்ளே ஆகலை. நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் இதிலே. ஸோ அதே மாதிரியே ஷேரும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் டாக்குமெண்ட் ஷேர் கொடுத்து ப்ரெசன்டேஷன் பிடிஎஃப் ரெண்டாலையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது பிபிடியாக வந்துட்டு ஷேர் ஆகும், அதாவது பிடிஎஃபாக ஷேர் ஆகும் செகண்ட் இருக்க ஆப்ஷன். சரி ஓகே, இப்போ வெளியே வந்துடுறேன். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துட்டு எதுவுமே சேவ் ஆயிடும். இப்போ நான் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணோம்ல, அதிலே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் போயிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதவே கொடுத்து இங்கே பிரிண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், பிரிண்ட் கொடுத்து இங்கே பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அங்கே டாக்குமெண்ட் 59 இருக்குது, நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சேவ் ஆயிடும். நீங்கள் பிடிஎஃப்லாம் இப்போ எதில் போய் பார்ப்பீங்களோ அதில் போய் பார்த்துக்கோங்க, டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகிருக்கும். சரி ஓகே, இப்போ ஒரு பிடிஎஃபை எப்படி டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது, ஆனால் அதை இப்போ எடிட் பண்ணணும்னா பிடிஎஃபை அப்படியே எடிட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இப்போ இந்த பிடிஎஃபை வேர்டாக கன்வெர்ட் பண்ணால் மட்டுமே அதை நம்மளால் எடிட் பண்ண முடியும். அப்போ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷர்மி ரெஷ்யூம் அப்படின்னு இருக்க ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃபீஸ் மூலயமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் ஆஃபீஸ். ஓகே, இப்போ ஷேர் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் பிடிஎஃபாக மட்டுமே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது வேர்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு இங்கே மோர்னு 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து கன்வெர்ட் டு வேர்டு அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வேர்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஒரு வேர்டாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு இடத்த டச் பண்ணி இப்படி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேர்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இப்படி தேவையில்லாத பேஜஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். அதை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே இருக்க இந்த 3 டாட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு இந்த தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னாவே போதும். செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப்ங்கிறத கொடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டுட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ அந்த தேவையில்லாத இது வந்துட்டு பேஜஸ் வந்து சேவ் ஆகாது. ஓகே, பட் என்னென்னா பிடிஎஃப்லேருந்து வேர்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி இந்த புல்லட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எந்த புல்லட்ஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் வராது. ஸோ இது வந்துட்டு எல்லா வேர்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாமே இப்படி தான் ஆகும். நம்மளோட அலைன்மெண்ட்ஸ் வந்துட்டு
சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு சொன்னனால அப்படியே சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இது நீங்கள் இப்போ வந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த எடிட் கொடுத்துட்டு அலைன்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த அகாடமிக் ப்ராஜெக்டில் கீழே வரணும். ஸோ அதெல்லாம் கீழே கொண்டு வந்து இந்த புல்லட்ஸாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. பேசிக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் மூலயமா என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தனியாக எடுக்கணும், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் தனியாக எடுக்கணும், ப்ரெசன்டேஷன்லாம் தனியாக எடுக்கணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கணும். இப்படி தனித்தனியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து வேர்டுன்னா வேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இப்போ வேர்டு கொடுத்துறேன். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தனியாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்மளது தீம் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ டார்க் தீமில் இருக்குது, உங்களுக்கு லைட் தீம் வேணும்னா கூட லைட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ப்ளோர் அதர் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து இப்போ வந்து நம்ம இந்த ஆஃபீஸ்லேயே வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு வேறு தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் வந்து தனித்தனியாக போயிட்டு இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும்னா, ஏதாவது இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கே சர்ச் பார் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் உங்கள்கிட்ட. ஓகே, இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.